உலக அமைதி, உலக அமைதி, ஒற்றுமை, மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றினை முன்னிலைப்படுத்தி நடத்தும் ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானத்தில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் உலக அமைதி நல்லிணக்க குழு PSSM தமிழ் ஐரோப்பா சார்பாக அவர் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சி முதலில் எங்கள் தியானம் பற்றிய சிறு விளக்கம், தியானம் எவ்வாறு செய்யப்படும் என்று கூறப்பட்டு ஒரு அருமையான இசையுடன் 25 நிமிடங்கள் தியானம் நடைபெறும். அதன் பிறகு சூரி சபாரட்னம் மாஸ்டர் அவர்கள் இன்று பேச வருகிறார்கள். ஒரு அருமையான பேச்சு. உலக பிரசித்தி பெற்ற த லாரி த கேட் நம்பர் 10 டவுனிங் ஸ்ட்ரீட்ல இருந்து பேச வருகிறார்கள். அதை நாங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கிறோம். இப்பொழுது தியானம் நடைபெறும். அனைவருக்கும் வணக்கம். தியானத்தில் கலந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி. நாம் ஒவ்வொரு முறையும் சுவாசத்தை உள்ளிழுக்கும் போது ஆக்சிஜன் மட்டும் உள்ளிழுப்பதில்லை, பிராண சக்தியையும் உள்வாங்குகின்றோம். உங்கள் கவனத்தை முழுமையாக சுவாசத்தின் மீது வைக்கும் போது பிராண சக்தி அதிகரிக்கின்றது. இதுதான் தியான விஞ்ஞானத்திலும் கூறுகின்றார்கள், எப்படி பிராண சக்தி எங்களுக்குள் போகின்றது என்று. இப்போ ஒரு நாள் முழுவதும் நாங்கள் வேலை செய்யும் போது எங்களோட பிராண சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக குறைகிறது. அதால தான் எங்களுக்கு காலம்பு எழும்பினோன்னு நல்ல உஷாராக இருப்போம். பெண்டு டைம் போக போக எங்களோட சக்தி குறைகிறதால சோம்பல் வருகின்றது. அதுக்காகத்தான் நாங்கள் தியானம் செய்தால் எங்களுக்கு அந்த பிராண சக்தி மீண்டும் கிடைக்கும். இரவு படுக்கும் போது எங்களுக்கு பிராண சக்தி தண்ட பாட்டில் கிடைக்குது. ஆனால் நாங்கள் படுக்கிற நேரம் காணாது. இப்போ நாங்கள் 6-7 மணித்தியாலம் சவுண்ட் ஸ்லீப்பாக இருந்தால் நன்றாக நித்திர கொண்டோம்னா பிராண சக்தி நிறைய கிடைக்கும். அதான் அந்த குழந்தை பிள்ளைகள் கன நேரம் படுக்கிறபடியாக அவர் எந்த நேரமும் நல்ல ஆரோக்கியமாக விளையாடி கொண்டிருப்பினோம். ஏனென்றால் பிராண சக்தியில கூட கிடைக்குது ஆக்சிஜனோட சேர்த்து. இப்போ நாங்கள் கன நேரம் நித்திர கொள்ளாதபடியாக எங்களுக்கு பிராண சக்தி குறைவாக இருக்கிறது. அதுக்குத்தான் தியானத்தின் மூலமாக இந்த பிராண சக்தியை நாம் அதிகரிக்கலாம். அப்போ நாங்கள் தியானம் செய்யும் போது நீங்கள் ஒரு நாளைக்கு களைப்பாக இருக்கும் போது ஒரு 10 நிமிஷம் தியானத்தை செய்து போட்டு பார்த்தீங்கள் என்றால் அந்த களைப்பெல்லாம் போய் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். நீங்கள் உங்களே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நாங்கள் பார்க்கலாம். ஆனப்படியா இந்த தியானம் என்பது மிக மிக அவசியம். நாம் ஒவ்வொருவரும் எவ்வளவுக்கு எவ்வளவு கொஞ்சம் கொஞ்சம் நேரம் செய்தால் கூட, அதான் மைண்ட்ஃபுல்லாக இருந்தால் கூட எங்களுக்கு சக்தி நன்றாக கிடைக்கும். நான் இதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணினபடியாக தான் நான் சொல்கிறேன். நீங்கள் முழு நாளுமே எத்தனை மணிக்கு விடிய எழும்பினாலும் பின்னேற மட்டும் நல்ல உற்சாகமாக இருக்கலாம். அதுக்கு இந்த தியானத்தின் மூலமாகத்தான் இந்த பிராண சக்தியை நாங்கள் எடுக்கலாம். நித்திரையில கிடைக்கும், அந்த நித்திரையில கிடைக்கிறது காணாது. அப்படியாத்தான் தியானம் பண்ண வேணும். இந்த தியானம் மிகவும் இலகுவாக செய்யலாம். உங்கள் எல்லோருக்கும் தெரியும். நாங்கள் தியானம் செய்யும் போது இந்த ரொக்க கண்ணை மூடி கையை கோத்து காலை பின்னினா அந்த தியானம் முடியும் மட்டும் நாங்கள் அசையாமல் இருந்தால் தான் எங்களுக்கு அந்த சக்தி எங்களை சுற்றி இருக்கும். நாங்கள் ஆடி அசைஞ்சோன்னே என்ன நடக்கும், அது வெளியால் போயிடும், திரும்ப தொடங்க வேணும். ஆனபடியாகத்தான் நாங்கள் ஒரு 25 நிமிஷம் இந்த மூச்சை கவனித்து கொண்டு இந்த தியானத்தில் அமர்வோம். உங்களுக்கு ஒரு இனிமையான இசை ஒன்று வழங்கப்படும். அந்த இசையுடன் நாம் தியானத்தில் அமர்வோம். நன்றி, வணக்கம். 5 வினாடிகள். அனைவரும் உங்கள் இயல்பான நிலைக்கு வாருங்கள். உங்கள் இயல்பான நிலைக்கு கைகளை பிடித்து கண்களில் பயங்கள். 1, 2, 3, 4, 5. உங்கள் கைகளை எடுத்து உள்ளங்கைகளை பார்த்து நாம் ஒரு அருமையான தியானம் செய்ததற்காக பிரபஞ்சத்திற்கு நன்றியை கூறுவோம். நன்றி. நன்றி. பிரபஞ்ச சக்தியின் நல்ல ஆசியுடன் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றினை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நாங்கள் எமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யப்படும் பொழுது
அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, எங்களது சுற்றாடல், நகரம், நாடு, உலகம், பிரபஞ்சம் என்னும் அளவில் விரிவடையும் வலியுடையது. இத்திய தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் உலக அமைதி நல்லிணக்க குழு, PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி, தமிழ் டிவி ஜெர்மனி ஆகிய அமைப்பினர்களுக்கு நமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்று மனதார வாழ்த்தி, உலகத்தில் சமாதானம், நல்லிணக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகைகள் செய்வோம். உலக சமாதானம் ஓங்கட்டும், உலக மக்களின் மனதில் அமைதி நிலவட்டும். இன்று சிறப்பாக தியானத்தை வழிநடத்தின அருந்ததி மாஸ்டருக்கும் மற்றும் கனடாவிலிருந்து இசையையும் பிளேயர்ஸையும் டிஸ்பிளே பண்ண ஆனந்தி பாலதாசன் அவர்களுக்கும் மற்றும் பல விதங்களில் உதவி செய்த எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்ச்சிக்கு ரெக்கார்டிங்கை தற்பொழுது இந்த அருமையான நிகழ்ச்சியை ரெக்கார்டிங் செய்து கொண்டிருப்பவர் டாக்டர் சதா மனோ மாஸ்டர் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றி. அடுத்த நிகழ்ச்சிக்கு செல்லுவோம். அடுத்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் செல்ல முதல் இன்று பேச இருப்பவர் சூரி சபாரட்னம் மாஸ்டர் அவர்கள். அவர் எல்லோருக்கும் உங்களுக்கு தெரியும். அவர் பல விதங்களில் தளத்தில் பங்கு பெற்று பல விதமான உதவிகளையும் மற்றும் பலன்களையும் அடைந்திருக்கின்றார்கள். நான் இந்த தலைப்பு இன்றைக்கு அவர் பேச போகும் தலைப்பு லாரி த கேட் 10 டவுனிங் ஸ்ட்ரீட். உலக பிரசித்தி பெற்ற பூனையை பற்றி பேச வருகிறார். உலகத்திலேயே பிரசித்தி பெற்ற பூனை. அதை காய்ச்சி முடிஞ்ச அப்புறம் உங்களுக்கு தெரியும் என்னென்ன பிரசித்தி பெற்ற வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த தலைப்பை நான் ஆராய்ந்து கொண்டிருக்கும் போது இதுக்கு பொருத்தமானவர் சூரி சவாரணம் தான் என்று நான் டிசைட் பண்ணி அவர்கிட்டே கொடுத்தேன். நான் செலக்ட் பண்ணது நான் தான். ஆனால் பேசுறதுக்கு தகுதியா செய்யக்கூடியவர் சூரிய சவாரணன். அவரை விட வேறு யாக்கள் இதை செய்யறது கஷ்டம். ஏனென்றால் அவர் தனித்துவமாக அவர் பேசுகிற பேச்சுக்கள் எல்லாம் அனிமல்ஸ், பேர்ட்ஸ், பாம்புகள் அதில் பற்றித்தான் கூட பேசுவார். என்றபடியா அவருக்குத்தான் இந்த தலைப்புரிய என்று அவருக்கே கொடுத்தேன். அவருடைய பேச்சை கேட்டு நீங்க மகள போறீங்கள் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது சூரி சவாரணம் மாஸ்டரை அன்புடன் அழைக்கின்றேன் மேடைக்கு. அனைவருக்கும் வணக்கம். இன்று இந்த தலைப்பை எனக்கு தந்த ஸ்ரீ தம்பதியருக்கு நன்றி கூறுகிறேன். அருமையான தலைப்பு, அருமையான தளம். இதை எனக்கு தந்ததுக்கு நான் பெருமைப்படுகிறேன். அதோடு நான் அது டவுனிங் ஸ்ட்ரீட் இருக்கும் லாரி அந்த பூனையை பற்றி சொல்வதற்கு முன் பூனையின் இதுகளை பற்றி கொஞ்சம் சொல்ல விரும்புகிறேன். செல்ல பிராணி எல்லாருக்கும் பூனை என்றால் பூனை என்றால் எல்லாருக்கும் பிடிக்கும். சில பேருக்கு பிடிக்காது. கடை வந்து நக்கும் இந்த ரெண்டும் தேய்ச்சி கொண்டு போகும். அப்படியான ஒரு நல்ல பிராணி. ஆனா சில பேருக்கு ஒத்துறாங்க, அஸ்மா இருக்குன்னு சொல்லி பயப்படுவினோம். ஆனா அங்கே ஒன்றும் இல்லை. ஆனால் பயப்படுவினோம். மற்றது அது 20 வருஷம் வாழக்கூடியது. 20 வருஷம் வாழக்கூடிய ஒரு பிராணி. அது எங்களுக்கு எல்லாம் செல்ல பிராணி. மற்றது அது குடிக்கிறது கடை தண்ணி தான் குடிக்கிறதாம் கூட. அதான் விருப்பமா என்ன தெரியாது சொல்லினோம். மற்றது நீண்ட ஆயுள் அதுக்கு 20 இயர்ஸ் தான் கொடுத்திருக்கணும். மற்றது
அதை பற்றி அதற்கு வேர்வை வடிவது என்றால் எப்படி வேர்வை வடிவது என்றால் அந்த உடம்பு அப்படி இல்லை. அது இந்த கால் இருக்கல 4 கால் அதுல நடந்து போக ஈரமா இருந்தா அதுதான் வேர்வை. அப்ப பூனியை பற்றி தெரியாத ஆக்களுக்கு சொல்றேன். அப்ப அதுதான் வேர்வை காலெல்லாம் போறது. மற்றது வேற என்ன சொல்றா, நான் எங்களோட டவுனிங் ஸ்ட்ரீட் லாரியை பற்றி சொல்லுறேன் என்றால் அது பெருங்கதை. அது இப்ப 16 வயதாயிட்டு நினைக்கிறேன், 16-17 வயது. எனவே டேவிட் கெமரோன் இருக்க அந்த வந்தது அந்த பூனை அந்த நம்பர் 10 டவுனிங் ஸ்ட்ரீட்டுக்கு அவருக்கு லேரி என்று பேர் வச்சவே. அந்த பேரோட அவைக்கு கொஞ்சம் நல்லா வேலையும் செய்கிறார். பெரிய யாரு இருந்தாலும் போய் சந்திப்பார், 2 பேர் தன்னை வேலையும் செய்கிறார். எலி பிடிக்கிற வேலையெல்லாம் அந்த வேலையை பார்க்கிறபடியா அவருக்கு ஒரு செஃப் பட்டம் ஒன்று கொடுத்திருக்கணும் பார்லிமெண்டால. ஸ்ரீனிவாசருக்கு தெரியும் நினைக்கிறேன். நான் சில இதுகள் வாய்ச்சேன், வாய்ச்சி போட்டு தான் சொல்றேன். இப்பவும் தந்த தொழிலும் காணும் என்று சொல்லி அந்த மைண்ட்ஃபுல்னஸ் அந்த இதை வச்சு கொண்டு இந்த நேரம் அவர் உறங்குறது 16 மணியால உறங்குவார். தூக்கம் கொத்தம் கூட அவருக்கு. இரவிலான வேலை, இரவிலான அவருக்கு இந்த எலி பிடிக்கிற வேலை, பகல்ல எலி வராது. அப்ப 16 மணிச்சாலும் தூங்குவேன். அவரை பார்க்கறதுக்கே காவலாளிகள் இருக்கணும். என்ன சில பூனைகள் வெளியில போனாலும் திரும்பி வீட்டை வராதான். அப்ப அதுக்காக நீ காவல் இருக்கு. இப்படி எல்லாம் போய்கொண்டு இருக்குது. இப்ப அவருக்கு 16-17 வயது ஆகுது. மற்றது என்ன சொல்றா, அவர் இப்ப ஒரு தரமே இந்த இப்படி ஒரு பூனைய இப்படி ஒரு பிரதம வீட்ட வச்சு வளர்க்கையில எங்களோட லண்டன்ல தான் இந்த நம்பர் 10 டவுனிங் ஸ்ட்ரீட்ல இப்படி ஒரு பூனைய வளர்க்கினோம். ஒரு பெரிய பூனை பாத்தீங்கன்னா நம்ப மாட்டீங்க. வெள்ளையும் ஒரு கலர் ஒன்று சேர்ந்தது, ஒரு மிக்ஸ் கலர். வெள்ளைதான் கூட தெரியுது, ஆனா அதோட இன்னொரு கலரும் இருக்குது. அப்புறம் சதீஷ் கந்தராய மாஸ்டர் போட்டு காட்டுவேன். மற்ற அவருக்கு ஒரு பாடலையும் போட இருக்கிறார் சதீஷ் கந்தராஜ மாஸ்டர். இதை பற்றி வேறு என்ன சொல்வது என்று, அவருக்கு காவலாளிகள் இருக்கணும், சாப்பாடு போடுறதுக்கு ஆட்கள் இருக்கணும். மற்றது அவருக்கு பிரம்பான இதெல்லாம் செய்யறதுக்கு பிரமாண ஆக்களை வச்சிருக்கணும். ஏன்னா இந்த பூனை வெளியில போனாங்க போனதுதான். இப்ப 17 வருஷமா அங்கே இருக்குது. மற்ற அவருக்கு எலியும் பிடிக்கிற சாப்பாடும் பிறகுது, ஆனா எலி பிடிச்ச எலிய சாப்பிட்றது இல்லை. அதை கொண்டு வருவேன், அப்படியே கடிச்சு கொண்டு வருவேன். அதை சாப்பிட்ற இல்லை. அதான் நவற்ற வேலை. மற்ற இது மீஞ்சி நான் ஒன்றும் சொல்வதற்கு இல்லை. வேறு நீங்க எதுவும் சொல்வதென்றா எனக்கு ஃபீட்பேக் தாங்கோ. என்னை
வேற இது நான் சொல்றேன், நான் பிறகு யோசிச்சு சொல்லுகிறேன். இப்போது நான் ஸ்ரீ ஸ்கந்தராஜா மாஸ்டரை அணுகிறேன். நன்றி, வணக்கம். மிகவும் நன்றி. நான் முதலில் இந்த பூனை கதையை சொன்னதுக்கு நாங்கள் அதை விட கொஞ்சம் சொல்றதுக்கு இருக்கு. முதல்ல அவருக்கு பாராட்டியும் அதை வாழ்த்தியும் ஒரு 30 செகண்ட்ஸ் கைதட்டும். அதுக்கு பிறகு நான் இன்னும் கூட சொல்லுவேன் கொஞ்சம். அதுக்கு பிறகும் நீங்க கைதட்டுங்க. முதல்ல ஒரு 15 நிமிஷம் இருக்கு. இதுல என்ன விஷயம் இதுல நான் சொல்லியிருக்கிறேன்னா, இந்த லாரியின் கதை பெரும்பாலும் பின்வரும் கருத்துக்களின் அடையாளமாக பயன்படுது. அதாவது முதலாவதாக, அரசியல் மாற்றங்களின் மத்தியிலும் நிலைத்தன்மை, தனிப்பட்ட தலைவர்களை தாண்டியும் சேவையும் தொடர்ச்சியும், தனிப்பட்ட ஆசை மற்றும் அதிகார விருப்பத்தை விட பணிவும் கடமையுணர்வும், தனி நபர்களை விட நிறுவனங்கள் மற்றும் அமைப்புகளின் முக்கியத்துவம். சமூக ஊடகங்களில் பரவலாக பகிரப்படும் ஒரு கருத்து என்னவென்றால், பல ஆண்டுகளாக நடந்த அரசியல் பரபரப்புகளின் போதும் டவுனிங் ஸ்ட்ரீட்டில் மாறாமல் இருந்த ஒரே நபர் இந்த பூனைதான், லாரிதான் என்பதாகவும் ஒருவர் நகைச்சுவையாக கூறியது, டவுனிங் ஸ்ட்ரீட்டில் அனைவரும் விரும்பும் ஒரே நிரந்தர குடியிருப்பாளர் லாரிதான். 2026 ஜூலை 19 நடைபெறும் உங்கள் உரைக்காக அதாவது இன்று இவரை நாங்கள் தலைமை எலி வேட்டையாளர், நிலைத்தன்மை, சேவை மற்றும் தொடர்ச்சியின் பாடங்கள் என்ற தலைப்பில் அறிமுகப்படுவதற்கு முன் ஒரு காணொலியை நான் எல்லாரும் கருத்து சொன்ன பிறகு போட யோசிக்கின்றேன். தலைவர்கள், கொள்கைகள் மற்றும் சூழ்நிலைகள் தொடர்ந்து மாறிக்கொண்டிருக்கும் உலகில் லாரி இந்த பூனை நமக்கு நிலைத்தன்மை, கடமை உணர்வு மற்றும் அமைதியான சேவையின் மதிப்பை நினைவூட்டுகிறது. பிரதமர்கள் வரலாம் போகலாம், ஆனால் லாரி இன்னும் தனது பணியில் உறுதியாக இருக்கிறார். அதைத்தான் இதில் கூற இருக்கிறது. மற்ற லாரி ஒரு ஆர்டினரியான பூனை என்று நீங்கள் யோசிக்கப்படாது. லாஸ்ட் மந்த் கூட அப்சர்வர்ல முதல் பக்கத்துல ஒரு லாரியின் படத்தை போட்டு அவர்கிட்ட வீடியோக்கள் போடையக்க இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நான் இப்ப வீடியோ போடையக்க அதை யூடியூப்பை நிப்பாட்ட வேண்டி வரும். நீங்க கருத்துக்களை வீடியோவை நீங்க என்ன டாக்டர் சரா மாஸ்டர், நீங்க வீடியோ ஸ்டாப், இந்த ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணி நீங்க போஸ்ட் பண்ணுங்க. ஸ்டாப் பண்ணாதீங்க, போஸ்ட் பண்ணீங்களா அதை பற்றி கொஞ்சம் கூட உங்களுக்கு அறிவித்தல் செய்யலாம். அதுக்குதான் இதை சொல்றேன். நான் கருத்து சொன்ன பிறகு சொல்ல வேண்டும். இல்ல, இதை போஸ்ட் பண்ணி போட்டால் கருத்து சொல்றது கூட இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா முழு இதுவும் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கான தான் நீங்க போஸ்ட் பண்ணுங்க. நான் அதுக்கு இதை போட்டோன்னு சொல்றேன். இப்ப நார்த் லண்டன். வணக்கம் எல்லோருக்கும். லாரி த கேட் 2007 பிறந்தவராம். அவர் பேட்டர்சி கேட் அனிமல் ஹவுஸ் இடத்திலிருந்து கொண்டு வரப்பட்டவராம். அதுக்கு பிறகு பெரும்பாலான பிரதமர்கள் செல்ல பிராணியாம். ஆனால் ரிஷி சுனாக் இந்தியன், அவர் அவ்வளவு விருப்பம் இல்லை என்று சொன்னபடியா பாவம் அந்த மனுஷன் கணக்க போட்டோக்கள் போட வேண்டி கிடந்ததா. அதுக்கங்கால மற்றவை அடிக்கடி வர்ற நியூஸ்ல இருந்து எல்லாருக்கும் தெரியும் என்ன ஒரு ஹிஸ்டரி என்று. ஆனால் அவர் என்னத்தை ரிஃப்ளெக்ட் பண்றாரு என்றால், இந்த பிரிட்டிஷ் லவ் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ். குயின் நடக்கைக்கு அவன் 2-3 நாய்களோட போவா. அதுபோலதான் இவர் வரைக்கும் it doesn't matter who comes to the Downing Street, he will be there. So he's one of the most world famous cat in the planet. Thank you.
நன்றி. அடுத்த தமாநாதன் மாஸ்டர் நீங்க பேசுங்க. அன்மியூட் பண்ணுங்க. எல்லோருக்கும் வணக்கம். பூனையாக இருந்த சூரி மாஸ்டர் இன்று புலியாக மாறிவிட்டார். நல்லா இருந்தது சூரி மாஸ்டர். பூனை அதிர்வு கூடிய இடங்களில் தான் வந்து ஆறுதல் எடுக்குமாம். அதால பக்கத்து வீட்டு பூனை எல்லாம் எந்த வீட்டுல 2 பூனை வந்து எந்த நாளும் இருந்தபடி. அவ இலங்கை பூனை கிடங்கு கிண்டி போட்டுத்தான் டாய்லெட்டுக்கு போய் அதை பெண்ணுமானால மூடி விடுமாம். அப்படி நல்ல பூனை. ஆனா இங்கத்தை பூனைகள் சோம்பேறிகளாக்கி சும்மா நல்ல இடம் கிளீனான இடம் இருந்தால் அங்க போய் செய்யுமா. அங்க போய் டாய்லெட்டுக்கு போனோன்னும் அதில் உள்ள கிருமிகள் அழியாமல் காத்திருந்து உங்களை கைப்பற்றும் என்று கூறப்படுகின்றது. நன்றி, வணக்கம். மன்னிக்கவும் தாமா, கார்டன் இருக்கிற வீடுகளில் இருக்கிற கேட் அவை தான் போறவை. ஏனென்றால் நாங்கள் வாழ்க்கை முழுக்க கேட் வச்சிருக்கிறோம். கார்டன்ல போய்த்தான் அவை டாய்லெட்டுக்கு போவினேன். கார்டன்ல போய்தான் இருக்கணும். எந்த கார்டனுக்கு வந்தா இருக்கணும். ஆனா கிடங்கு கிண்டுறே இல்ல. என்னோடது வழியால் தான் இருக்குது. அதுல இருக்கிற கிருமிகள் எங்களுக்கு வந்து கைப்பற்றும் என்று எனக்கு ஒரு பயங்கர காட்சி ஒன்று வந்து கொண்டு இருக்குது. இல்ல இல்ல பயப்படாங்க. சோயில பொறுத்தது சாஃப்டான சோயில் என்றால் அது கிண்டு என்றால் ஐ டோன்ட் நோ. எங்களோட கற்று நிறைய கற்று வைத்திருந்தாங்க. எனக்கு கதைகளும் எழுதியிருக்கிறேன். விழுந்து விழுந்து சிரிக்கலாம். ஸோ வி லவ் கேட்ஸ். நன்றி. அடுத்ததாக ஜெர்மனியிலிருந்து கிரேஷன் ஜேம்ஸ் ஆல்ஸ்டன் மாஸ்டர் நீங்க பேசலாம். நிறைந்த வணக்கம். இறைவனுடைய படைப்பிலே மனிதன் இவைகளில் இருந்துதான் அன்பை தெரிந்து கொள்ளுகின்றான், அறிவை கூட தெரிந்து கொள்ளுகின்றான். அதாவது இந்த பூனை, எங்களுடைய நண்பருடைய ஒரு வீட்டிலே அவருடைய மகள் பூனை கொண்ட பூனையே இங்கே வேண்டாம் கொண்டு போன்று சொல்லி சொன்னவர்கள் சில காலத்தின் பின்னர் அதை எடுத்து கொஞ்சி விளையாடத் தொடங்கினார்கள். ஏனென்றால் அன்பு செய்வதற்கு அது இவர்களுக்கு காட்டி கொடுத்தது. உண்மையில இறைவனுடைய படைப்பில் நாம் நாய், இந்த பூனை, ஆடு, மாடுகளை எல்லாம் வந்து அன்பு செய்யக்கூடிய மிருகங்கள். நாம் இவ்வளவு அன்பு செய்கின்றோம் என்பதல்ல, அது எம்மை அன்பு செய்கின்றது என்பதையும் நாம் கருத்திலே கொள்ள வேண்டும். என்னுடைய வீட்டிலேயே ஒன்று இருந்தது. வேண்டாம் ஒன்று கொண்டு போய் 30 கிலோமீட்டருக்கு அங்கால கொண்டே விட்டுட்டு வந்தனான். ஆனால் 2வது கிழமை என்னுடைய வீட்டில் மரத்துக்கு மேலே வந்து நிற்கிது. அதை பிறகு என்னென்று வெளியில் அனுப்புறது? அப்படி தேடி வந்திருக்குது. அதுவும் லொரியில கொண்டு போனது. என்னுடைய காலடையாளம் எதுவும் இல்லை, ஆனால் அது தேடி வீட்டுக்கு வந்திருக்கு. ஆகையினால அன்பு செய்ய தெரிந்தது என்றதுக்கு மட்டும் அல்ல, இறைவனுடைய படைப்பின் சில அபூர்வமான சக்திகளை எங்களுக்கு காட்டக்கூடியவை அவை. நன்றி சந்தர்ப்பத்திற்கு. சூரி மாஸ்டர் அழகாக சொன்னீர்கள், நல்ல விடயத்தை எடுத்தீர்கள். அதே போல இந்த விடயத்தை இன்று கையாண்டதற்கு மிகவும் நன்றி. 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 அடுத்ததாக டாக்டர் நவரட்னமையா நீங்க பேசலாம். எல்லோருக்கும் வணக்கம். இன்று வணக்கம். இந்த தளத்தில் அன்பு காட்டுறதை பற்றியும் ஒரு பூனையின் வாழ்க்கை பற்றியும் கூறியிருந்தார். அதுவும் இந்த டவுனிங் ஸ்ட்ரீட் பூனை. நான் படித்ததில் ஒரு பூனையின் வாழ்நாள் மேக்சிமம் லைஃப் ஸ்பேன் 17 வருஷம் தான் இருக்குது. ஆனால் இந்த பூனை 7ஆம் ஆண்டு பிறந்தது என்றால் இப்போ 19 வருஷம் இருந்திருக்கு. அதனால அது ஒரு வித்தியாசமான அதிர்ஷ்டமான பூனை. மாத்திரமில்லாமல் இந்த பூனை வளர்க்குறது ஒரு பல பெண்கள் தான் அதில் கூட ஈடுபாடு. என்னுடைய ஒரு உறவினர் இருந்தார். புருஷனுக்கு சாப்பாடு கொடுக்க முன்னே பூனைக்கு தான் முதல் கொடுப்பார் சாப்பாடு. அது பாவமாக பசு கொண்டு இருக்கு என்று சொல்லி. இன்னொரு இந்த பெண்மணி தான் ஹாலிடே எடுக்கிறேன் இல்லையா, ஏனென்றா பூனையை விட்டுட்டு போனால் 3 பூனையை வளர்க்குறா, அதுகள் கஷ்டப்படுங்கள். நான் சொன்னேன் இந்த கேட்டரியில் கொண்டு விடலாம். ஐயோ, அதில் அங்கே விட்டால் இப்போ
வடிவாக பார்க்க மாட்டோம், நான் வீட்டில் பார்க்குற மாதிரி வராது என்று சொல்லி இந்த பூனையிலே அன்பு வைக்கிறவர்கள் ஒரு வித்தியாசமான மக்களாகத்தான் இருக்கிறார்கள். மற்றது பூனை வளர்ப்பது நமது ஊரிலே எலியை பிடிக்கிறதுக்கு. பூனை என்றால் எலி வராது என்று அதெல்லாம் இருக்க இன்று இந்த தளத்திலே பூனை பற்றி கதைச்சு ஒரு விதமான திசை திருப்பி இருக்கிறார் நமது நண்பர் சூரி. கூறி விடவுகின்றேன். வணக்கம். நன்றி. 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 வணக்கம். நன்றி. டாக்டர் சரஸ் சிவலோகநாதன் அம்மா, நீங்க பேசலாம். எல்லோருக்கும் வணக்கம். முதலாவது சூரிய மாஸ்டருக்கு நன்றி. நீங்க சொன்ன அத்தனையும் உண்மை. நீங்க 20 வருஷம் என்று சொன்னீர்கள் பூனை இருக்கும் என்று. அதாவது லாரி த கேட்டை பற்றி ஒவ்வொரு கமெண்டேட்டர்ஸும் ஒவ்வொரு பிரைம் மினிஸ்டர் வரும்போது சொல்லுவார்கள். இன்றைக்கு இந்த காணொலியில காட்டின மாதிரி நாங்கள் அதை கவனித்தோம். ஆஸ் இட் ஹேப்பன்ஸ், எங்களோட வீட்டில் பூனை சரியான விருப்பம். contrary to what டாக்டர் நவரத்னம் said, எனது கணவருக்கு சரியான விருப்பம். அவர் அப்போ ஜெனரல் ப்ராக்டிஸில் இருந்தபோது கார் வந்தால் பூனை ஓடியே வரும் எங்களுடன். அது அண்ட் ஆல்சோ எங்களோட முதலாவது பூனை லாரின்ற கலர் முழுக்க பேர் நாங்கள் பேட்ச் வச்சோம். நாங்கள் 17 வருஷம் எங்கள் வீட்டில் இருந்தது. சரியான அன்பு. ஆனால் கடைசியில் அவருக்கு எப்பிலெப்சி வந்து நாங்கள் வெற்றெல்லாம் ட்ரீட் பண்ணி கொண்டிருந்தும் கடைசியில் அவருக்கு சரிபறை இல்லை. 17 வருஷம். அப்புறம் அடுத்த பூனையும் 17 வருஷம் இருந்தது. ஓஸ்காண்டு மகளும் இப்போ 2 பூனை நல்ல வடிவான பூனையால் வளர்க்கிறார். எங்கள்கிட்ட இருந்து பிள்ளைகளுக்கும் சரியான விருப்பம். ஆனால் மற்றது டாக்டர் நவரத்னம் சொன்ன மாதிரி எனது கணவர் சில வேளை ஹாலிடேக்கு வர மாட்டார். ஏன்னா அவருக்கு இந்த பூனையை கொண்டே விடுறது விருப்பமே இல்லை. அப்படித்தான் நாங்கள் இருந்த. நாங்கள் மிக்க நன்றி. இன்றைக்கு காணொலி காட்டினத்துக்கு மிக்க நன்றி. நன்றாக இருந்தது. நன்றி. அடுத்ததாக அருந்ததி மாஸ்டர், நீங்க பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். மிக்க நன்றி சூரி மாஸ்டர். நீங்கள் லாரி த கேட்டை பற்றி சொன்னது மிகவும் சிறப்பாக கூறியிருந்தீர்கள். ஆனா எனக்கு ஒரு கேள்வி உங்கள்கிட்ட இருக்குது. இந்த பெரிய டவுனிங் ஸ்ட்ரீட்ல எலியல் இருக்குதா? எங்கட வீட்டில எலியே இல்லை. இந்த பெரிய பெரிய கிளீனா இருக்கிற டவுனிங் ஸ்ட்ரீட்ல என்ன எலி வரும்? நிச்சயமா இருக்காங்க. இருக்குதா? ஆமா. ரைட் ரைட் ரைட். ஓகே. நான் நினைச்சேன் இந்த வீடுகள் கிளீனா இருந்தா வராது. இல்லை, அங்க எத்தனையோ பேர் இருக்கு நான் கிளீன் பண்றதுக்கு. அப்படி இருந்து அங்க எலி வாரதண்டா ஒரு கொஞ்சம் சாப்பாடுகள் கொட்டுப்பட்டா வேற மாதிரி சாப்பாடுகள் கொட்டு இருக்கலாம். நானும் அப்படித்தான் யோசிச்சேன். என்னென்ன டவுனிங் ஸ்ட்ரீட்ல எலி வந்து அதுதான் நானும் எனக்கும் ஒரு கேள்வியா இருந்தது. உண்மையா எலி வரக்கூடாது அங்க. அவ்வளவு பெரிய வீடு கிளீனா நிறைய பேர். பாத்தீங்களா சோஃபா செட்ல மூடி வச்சிருக்கணும். எலி போந்து எல்லாம் வட்டி போடும். அது ஆச்சரியமா இருக்கு அந்த டவுனிங் ஸ்ட்ரீட்ல எலி வாரதுன்றோன்னு. எனிவே நல்ல வடிவாக எல்லாம் இருந்து இந்த வீடியோவில் பார்த்தோன்னு எங்களுக்கு இன்னும் கூட நல்ல விளக்கமாகவும் இருந்தது. மிக்க நன்றி சூரி மாஸ்டர். நீங்கள் பிராணிகளோட எவ்வளவு ஐக்கியமாக இருக்கிறது. நீங்கள் ஒரு நல்ல ஒரு சோழன்னு தான் ஆத்மான்னு சொல்ல வேணும். ஏனென்றா எல்லோருக்கும் பூனையை கண்டா சில பேர் மொழிவியலத்து கூடான்னு சொல்லி கண்ணோட திரும்ப வீட்டுக்குள்ள போடுவீனா. போய் தண்ணி குடிச்சிட்டு வருவீனா. அதுதான். ஆனா இங்க வந்து முன்னுக்கு நிக்கும் பூனை. நன்றி நன்றி. மிக்க நன்றி. அருமையான பேச்சும் கூட. தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக பவானி விக்னேஸ்வரன் அம்மா, நீங்க பேசலாம். டோக்கிங்கில் அவன் பூனை வச்சிருக்கலாம். நல்ல விருப்பம் பூனை. அதை நீங்கள் சூரிய மாசம் சொன்னது மிகவும் சந்தோஷமா இருந்தது. எங்களோட மகள்கிட்ட நிறைய 2-3 பூனை இருக்கு. பெரிய பெரிய பூனை எல்லாம் வச்சிருக்கிறோம். அது ஒரு பூனை போன வருஷமாக்கு இறந்து போச்சு. அவருக்கு அது ஒரு பெரிய பிள்ளைகள் அழுது போல அழுது அப்புறம் அதுக்கு கொண்டு அடக்கம் செய்தெல்லாம் செய்தோம். அப்படி பிள்ளைகளுக்கும் விருப்பம், எனக்கும் விருப்பம். நீங்க சூரிய மாஸ்டர் வந்து நல்ல வடிவாக சொன்னதுக்கு நன்றி. அவர் நெடுகவும் பிராணிகளை பற்றி தான் சொல்லுவார்.
சொல்லுங்க பிராணி சொல்லுங்க. அதிகமான பிராணிகளை பற்றி தான் சொல்லுவார். அதோட நல்ல குணங்களையும் சொல்லுவார். அது போலதான் இந்த புனையும் எங்களை விட்டு புனைய வந்து ஆனா ஒன்றுண்டா இப்ப வந்து பக்கத்து வீட்டு புனைமங்கள்ட்ட வந்து எங்களை கார்டனுக்குள்ள கக்கா செய்யுது. அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற சில வழியில. என்ன எங்களோட காப்பீட்டு வழியா சில வேற பார்க்குது. மற்றும்படி நல்ல வடிவா சொன்னீர்கள். இது நல்ல விஷயம், நல்ல ஒரு இது டாபிக் எடுத்ததுக்கு நன்றி ஐயா சொல்லி விடைபெறுகிறேன். ஸ்ரீஸ்கந்தராய மாஸ்டருக்கு தான் நன்றி சொல்லணும். ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டருக்கும் நன்றி. ஓகே, தேங்க்யூ. அடுத்த டாக்டர் சதா மாஸ்டர், நீங்க சார். அனைவருக்கும் வணக்கம். அந்த தலைப்பு பார்த்ததிலிருந்து நான் கொஞ்சம் விடயங்களை அறிந்து கொண்டேன். அருமையாக இருந்தது. அதுல என்னன்னா, பூனையை வளர்க்க விரும்புகிறவர்களுக்கு அறிய வேண்டிய சில விஷயங்கள்ல தான் அது என்ன செய்யும் என்றதையும் தெரிய வேணுமாண்டு. 100க்கும் மேற்பட்ட சத்தங்களை ஏற்படுத்தக்கூடியது பூனை. பூனையின் தொடரொலியையும் தன் படுக்கையின் உறங்குவதையும் நீங்கள் அறிய வேண்டும். அது தெரிஞ்சிருக்க வேணும். இல்லாட்டி அதுக்கு சொக்கா போகும். பூனையை கொண்டுருவினா பேந்து பார்த்தால் அது சத்தம் போட்டுக்கொண்டே இருக்கும். இரவில ஒரு விதமான நித்திரோல்லைக்கே ஒரு விதமான சத்தம். அப்ப அதுகளை அவைகள் அறிஞ்சிருக்கணும் முதல் கொண்டுரைக்க. மற்றது மென்மையான அதுக்கு இருக்கண்டு. மற்றது காதிலே ஒரு இன்ட்ரெஸ்டான இன்ஃபர்மேஷன், 32 தசைநார்கள் உள்ளன. காதுகளை தனித்தனியாக 180 பாகை அசைக்கக்கூடியது. நன்கு கேட்கும் திறன் உள்ளது. மனிதர்களை விட 14 மடங்கு அதிக மோப்ப சக்தி உடையது. நாய்க்கு மட்டும் மோப்ப சக்தி என்று இல்லை, இந்த பூனைக்கும் 14 மடங்கு மோப்ப சக்தி இருக்கா. மற்ற அது பாஞ்சு ரெண்டா தண்ட நீளத்துல இருந்து ஒரு 6 மடங்கு தூரத்துக்கு பாயக்கூடியது. அதிகமா பூனையை பார்த்துருப்பீங்களா, இதுகள்ல ஏறி ஒரு சிவரில் நின்றுட்டு அங்க இருந்து மதில் மேல் பூனையாண்டுன்னு சொல்றது, அதுல நின்றுட்டு அங்கால பாயும், எங்க பாயிரண்டு பார்த்து பாயும். மற்றது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன், சாப்பாடை வச்சால் அது ஒரு 3 தரம் அதை ருசித்து சோதனை செய்து 4வது முறைதான் அது நம்பிக்கையுடன் உணவை அருந்தும். சும்மா ஓடிப்போய் சாப்பிடாது. சாப்பாட்டை வச்ச உடனே நாங்க சாப்பாடு வந்தா சாப்பிடுவோம். அது 3 தரம் அதை டேஸ்ட் பார்த்து ஏதோ அதுக்கு சில விஷயங்களை கண்டுபிடிக்கக்கூடிய சக்தியை கடவுள் கொடுத்திருக்காருன்றதான் அதுல சொல்லப்படுது. மற்றது 2 தொடக்கம் 4 தடவை அவையில குளிப்பாட்டணும். ஐம் ஷுவர் அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. டார்னிங் ஸ்ட்ரீட்ல இதெல்லாம் கவனமாக செய்கிறபடியா தான் அந்த பூனை உலக காலமும் ஆரோக்கியமாக இருப்பது என்றுதான் என்னுடைய இது. மற்றது அதுக்கு அதோட சேர்ந்து விளையாடவும் வேணும். விளையாடுறதுக்கு ஆள் வேணும். இல்லாட்டி அதுக்கு போர் அடிக்க தொடங்கிடும். அது விட்டுட்டு அங்கேயும் போனா திரும்பி வராது. அப்ப பூனை அண்டா போல நாங்கள் அதை சின்ன ஒரு விடயமாக எடுக்கல. அதுகள் இயற்கையாகவே அதுகளுக்கு உழவு தேவை. மற்றது ஆவணி 5ஆம் தேதி சர்வதேச பூனை தினமாக உலகெங்கும் கொண்டாடப்படுகிறது. அப்ப அதுவும் இப்ப வருது 5ஆம் தேதி. அதுவும் ஒரு நல்ல விடயமாக அமைந்தது. மற்றது டார்னிங் ஸ்ட்ரீட்டை பற்றி நீங்க சொல்லிட்டீங்க, கணக்க வீடியோக்கள் இருக்கு. ஆனா இப்ப நேரம் இருக்கிறபடியா நான் ஒரு சின்ன கதை சொன்ன உங்களுக்கு பிடிக்கலாம் விடலாம். எனக்கு பிடித்த வேண்டபடியா சொல்ல விரும்புறேன். ஒரு பூனை, ஒரு வளர்த்த பூனை என்ற கதை தான். அந்த பூனை என்ன செய்யுதுண்டா, ஸ்கூல் பஸ்ஸில் ஏறி முன் சீட்ல இருந்து டிராவல் பண்ணுது. சரியும், அந்த டிரைவர் விடுறார். அவர் அதை ஒப்போஸ் பண்ணல. பாவம் மாதிரி இருக்கு. பிள்ளைகள் இறக்கும்னா அது முதல் ஹோல்ட்டில் அது ஏறிடும். அந்த ஃபர்ஸ்ட் இறைக்கு அது முதல் போய் முன் சீட்ல இருந்துடும். அப்புறம் டிராவல் பண்ணி ஒரு ஹோல்ட்டில் தானா இறங்கும். இப்படியே தொடர்ந்து 4 மாதங்கள் போய்கொண்டிருக்கு. பிள்ளைகள் எல்லாம் நல்ல அன்பா அதுக்கு சாப்பாடெல்லாம் முடியவில்லைனவே சாப்பாடெல்லாம் கொடுத்து கொடுப்பினான். அதுக்கு பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி அது இருக்கும். அதுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து வெளியே போய் வருது. அப்ப உண்மையான ஓனருக்கு தெரியாது இந்த பூனை எங்க போகுது எங்க வருது ஒன்றும் தெரியாம வேலைக்கு போயிடுவா. அப்ப ஒரு நாள் அவக்கு சுயினம் வீட்டை இருக்கிறா, இருந்து என்னலால பார்த்து கொண்டிருக்கா. திடீரென்று பஸ்ஸில் ஏறி பாஞ்சு போட்டுது. அப்ப அவக்கு என்ன செய்யறன்னு தெரியும். அங்க இந்த பூனை பார்த்து கொண்டே இருக்கிறா கவலையோட. 5 மணிக்கு திரும்பி அந்த பஸ் வரைக்கும் திருப்பி வருது பூனை வீட்டுக்குள்ள. வந்து அவர் ஒரு உள்ள இருக்கு, இடம் இருக்கு, என்ட்ரன்ஸ் வருது. அதையும் பார்த்துட்டு அடுத்த நாள் போல என்ன செய்தாண்டா, திருப்பி அடுத்த நாளும் பார்க்க ஓடி போய் ஏறுது. அவர் தன் ஜக்கெட்டை மேல போட்டுக்கொண்டு ஓடி போய் பூனையோட போறா தானமா. அப்ப டிரைவர் சொல்றார், திஸ் இஸ் அ ஸ்கூல் பஸ், யூ ஆர் நாட் சப்போஸ் டு
கெட் இன் டு திஸ் பஸ். ஆனா பூனை 4 மாதமா தண்ட பூனையாம். அவர் பகுடி மாதிரி சொல்றார், இது என்னுடைய பூனை. அப்ப அவ சொல்றா தான் ஓனர் இந்த பூனை, அது எங்க போகுதுன்னு எனக்கு விளங்க இல்லையாண்டு. அப்ப அவர் விடுறாரு அண்டைக்கு ஏற சொல்லி, இதை பழக்கமாக நீங்க வைக்க கூடாது, ஆனா இன்றைக்கு ஏறலாமன். அப்ப ஏற்றி கொண்டு போனால் ஒரு பர்டிகுலர் ஹோல்ட்ல இறங்கி அவக்கு எங்க போகுதுன்னு தெரியா பார்த்து கொண்டே போறோம். ஒரு வீட்டை போய் சேருது. வீட்டை போய் கதவை காலால தட்ட அந்த ஆள் கதவை திறந்து உள்ள விடுறாரு. அப்ப உள்ள போனவரை போய் கதவை தட்டி இது என்ற பூனை தான் இங்க வந்திருக்காங்க. அப்ப அவருக்கு ஆச்சரியமா போச்சு. அவர் நினைச்சார் ஒரு ஸ்ட்ரே டாக் வந்து தன்னை தட்டி தன்னிட்ட சாப்பாடு எடுக்க, அப்படித்தான் அவருக்கு விளங்கினேன். இப்படியே போய்கொண்டிருக்க. நான் சுருக்கமா சொல்றேன். பிறகு பார்த்தால் அவர் அந்த கேட் வளர்ந்த வீடுதான் அது, அந்த ஓனர் செத்துட்டார். அப்ப அந்த நினைப்பில இது தொடர்ந்து போய்கொண்டே இருக்கு. பிறகுதான் அவருக்கு தெரிய வருது. பிறகு அவ ரிட்டையர் பண்ணின பிறகு முழுதா வீட்டை இருக்கு. அது வீட்டிலேயே அவ்வளவுக்கு அன்ப அவளோட அதுக்கு பேருந்து போக தேவையில்லை. ஒரு நாளும் பஸ்ஸுக்கும் போற இல்லை, ஓடுறதும் இல்லை, வந்து இருக்குது. அப்ப அவைகள் சொன்ன என்னன்னா அது கொஞ்சம் டிப்ரெஸ்டா போய்த்தான் அவங்க பேருந்து காப்பகத்துக்கு அந்த ஓனை செத்த பிறகு ஒரு காப்பகத்துல கொண்டு விட்டு பேருந்து அங்க இருந்து கொண்டு வந்தாண்ட மாதிரி கதை வருது. அப்பதான் அவ அறிகிறா என்ன நடந்தானே. இப்படி அவர் செத்த பிறகு அது கொஞ்சம் டிப்ரெஸ்டா இருந்து தாங்கள் வச்சிருந்துட்டு அது வந்து இவ போய் எடுத்துக்கொண்ட காப்பகத்துல இருந்து அந்த பூனையை அவ கொண்டு வந்தது. அதான் அந்த கதை, அருமையான கதை. அது விலங்குகள் எல்லாம் பல விதத்தில் எவ்வளவோ நல்ல விடயங்களை செய்து கொண்டிருக்கும். நன்றி நன்றி சூரி மாஸ்டர். வேல்ஸ்ல இருந்து ராதே சிவஞானம் மாஸ்டர் நீங்க பேசுறீங்க. எல்லோருக்கும் வணக்கம். சூரி மாஸ்டர் உங்களுக்கு மிக்க நன்றி. நீங்க வந்து இந்த பிராணிகளை பற்றி அடிக்கடி எங்களுக்கு ஒரு கதை சொல்லுவீங்க. மிக்க நன்றி நீங்க சொன்ன கதைக்கு. இதுல வந்து அருந்ததி மாஸ்டர் நீங்க சொன்னீங்க இந்த டவுனிங் ஸ்ட்ரீட்ல எலியல் இருக்குன்னு நம்ப இயலாதுண்டு. அது என்னென்ன அருந்ததியம்மா அங்க சென்ட்ரல் லண்டன் இல்ல, சென்ட்ரல் லண்டன்ல எலியல் சரியான எலியல். அங்க வந்து அது டவுனிங் ஸ்ட்ரீட்டோ ஏதோ ஒன்று பார்க்காது. எலியல் அவ்வளவு தூரம் அங்க எலியல் கரைச்சல். அதுக்காகத்தான் அங்க இருக்கிறாங்க. அங்க பூனைகளும் கூட. இப்ப அதை வளர்க்கறது என்னன்னா இந்த எலியலை பிடிக்கிற மற்றது. அங்க சென்ட்ரல் லண்டன்ல நீங்க பாத்தீங்கன்னா பில்டிங்ஸ் எல்லாம் சரியான பழைய பில்டிங்ஸ். மற்றது ஹாஸ்பிட்டல்ஸ் பாருங்க, ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் சரியான பழைய ஹாஸ்பிட்டல்ஸ். என்ன ஹாஸ்பிட்டல்ஸ்ல எல்லாம் ஓடும் எலியல். அது அந்த பழைய சரியான பழைய ஹாஸ்பிட்டல்ல நீங்க ஒர்க் பண்ணினீங்களா தெரியும் அது. சோ அந்த பில்டிங்ஸ் பழசாலதான் அது கூட இது. ஆனா டவுனிங் ஸ்ட்ரீட்ல ஒரு இன்சிடென்ட் ஒன்று நான் கேள்விப்பட்டேன். என்னன்னா கேமரன் ஒரு கேபினட் மீட்டிங் வச்சு எல்லா மினிஸ்டர்ஸுக்கும் சாப்பாடு கொடுத்து கொண்டு இருந்தாராம். அப்போ ஒரு எலி ஒன்று ஓடி வந்ததாம். அவரு கோவம் வந்துட்டுதான் சாப்பிட்டா கரண்டியால எரிஞ்சாராம். ஏனென்றா அவருக்கு வந்து எலியலையும் பூனைகளையும் கண்ணில காட்ட. அவருக்கு பூனையில முதல்ல விருப்பம் இல்லை. அப்ப அவர் சொன்னாராம் இந்த பூனை மனம் தன் கோட் சூட்டு எல்லாம் பூனை மாதிரி இருக்கு, இந்த பூனை வேண்டாம் என்று சொல்லித்தானா அதை எடுக்க பார்த்தவர். ஆனா அப்புறம் அதை எடுக்கல. ஏன்னா அவர்கிட்ட பிள்ளைகளுக்கு நல்ல விருப்பம் அந்த பூனையில. அப்புறம் அதுக்காக அப்புறம் அந்த பூனையை வச்சு தாக்காட்டுறவே இல்லை கேமரன் ஃபேமிலி என்று நான் ஒரு சின்ன கதை ஒன்று வாசிச்சேன் நான். அதனால அங்க இருக்கிற அந்த நாங்கள் எல்லாரும் நினைக்கிறதோ அது டவுனிங் ஸ்ட்ரீட்டா எல்லாம் கிளீனா இருக்கும், அப்படி இருக்கும் அப்படின்னு. அது கிளீனா தான் இருக்கும். ஆனா சூரி மாஸ்டர் சொன்ன மாதிரி பர்னிச்சரையே காமனி வைப்பினமா. ஏன்னா அது வந்து இருந்துடும். அப்ப யோசிச்சு பாருங்க. எத்தனையோ தரம் அவட்ட பூனை போய் எலியெல்லாம் பிடிச்சு கொண்டு சில வேளை கார்டன்ல போட்டுட்டு போயிடுமா. பிறகு மட்டாக்கள் போய் கார்டனர்ஸ் போய் அதை எடுத்து கார்டனால கிளீன் பண்ணி விடுறவேண்டு நான் வாசிச்சேன். நான் அதை ஒரு சொல்லுவோம் தான் சொன்னேன் நான். தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக சிட்னியில இருந்து பஞ்சாச்சரம் மாஸ்டர் நீங்க பேச. எல்லோருக்கும் வணக்கம். இன்று சூரி மாஸ்டர் பூனையை பற்றி கூறியிருந்தார். அதை ஆரம்பித்து ஸ்ரீ மாஸ்டருக்கும் வணக்கத்தை நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த பூனைக்கு இந்த லண்டன்ல அதுவும் இந்த இடத்துல மார்க்கெட் இருக்கிறதை இன்றைக்குத்தான் அறிந்தேன். எனக்கு அதை பற்றி முதல் தெரியாது. ஆனால் கண்ட்ரோல் இருக்குன்னு தெரியும். இப்போ எலிகள் கூடினா பூனைகள்
கூட இருந்தால் எலியை கண்ட்ரோல் பண்ணலாம்ன்றது எனக்கு தெரியும். அதே மாதிரி இந்த அது பூனை அது நிலத்தை தான் கூடுதலாக இருக்கிற இடத்தை தான் கூடுதலாக மோப்பம் பிடிக்கும். ஓனரையும் மோப்பம் பிடிக்கும், இருந்தாலும் தான் இருந்த இடத்தை முக்கியமாக மோப்பம் பிடிக்கும் என்று சொல்லுவார்கள். நாய் ஆக்களை மோப்பம் பிடிச்சு ஆக்களுக்கு பின்னால போய் வர அந்த சக்தி கூட இருக்கிறது என்பதையும் சதா மாஸ்டரும் அருமையா சொல்லிட்டார். எனக்கு நான் அறிஞ்ச அளவில் இந்த காட்டில முயல் கூடினா இங்க வயல்களுக்கெல்லாம் ஆபத்து, வயல்கள் எல்லாம் ஒன்றும் சரியா செய்ய இயலாது. அப்ப என்ன செய்வினோம்னா நரியைத்தான் விடுவினோம். அப்ப நரி கூடினால் முயல் குறைஞ்சுவோம். ஆனா நரி கூடினா இன்னொரு பிரச்சனை இருக்கு. அப்ப நரியே முயலையும் ஒரு அளவாக மெயின்டைன் பண்ண வேணும் என்று ஆஸ்திரேலியாவில ஆர்டிகிள்கள் வந்தது. நரியே நிப்பாட்ட இயலாது, முயலே நிப்பாட்ட இயலாது. ஒன்றை நிப்பாட்டினா மற்றது கூடி பிரச்சனை. ரெண்டையும் வச்சிருக்கணும் என்று காட்டில வச்சிருந்தா தான் காடும் வயலும் சரி வரும் என்று கூறுகிறார்கள். நன்றி, வணக்கம். அருமையான இப்படிப்பட்ட கதைகளும் நாங்கள் இடைக்கிட கதைக்கத்தான் வேணும் என்றதை நான் உணர்ந்து கொண்டேன். நன்றி, வணக்கம். நன்றி. டாக்டர் நடராச ஜெகநாதன் இருந்து. நன்றி. முதல்ல சூரிய மாஸ்டருக்கு பாராட்டுக்கள். இப்படி ஒரு பப்ளிக் தளத்துல நீங்கள் சும்மா பூனையை பற்றி இல்ல லரித கேட் என்று டவுனிங் ஸ்ட்ரீட் பூனையை பற்றி பேசினீர்கள். சொல்லுவேன் ஆங்கிலத்துல ஹாப்பி ஆஸ் லரி என்று சொல்லி, அது இதா இருக்குது. நான் யோசிச்சேன், இந்த பூனைக்கு கவலை இல்லை, எந்த பிரைம் மினிஸ்டர் வந்தாலும் சரி, எந்த எக்கனாமிக் கிரைசிஸ் இருந்தாலும் சரி, அது ஹாப்பியா தான் இருக்குது. அப்ப நான் நினைச்சேன் ஹாப்பி ஆஸ் லரி என்றதுக்கு இது சரியான பொருத்தம் என்று சொல்லி. பூனை நான் அட்மையர் பண்றது உடம்ப கிளீன் பண்ணி வச்சிருக்கு, என்ன மாதிரி கிளீன் பண்ணுதுன்னு சொல்லி. அதே ஒரு ஆர்ட், அது அதே ரிச்சுவலா செய்து கொண்டு இருக்குமே இல்லையா? இதெல்லாம் அதுக்கு நேச்சரா இருக்குது. இந்த நீங்க சொன்ன மாதிரி ஸ்ரீலங்கால அது ககதேத போட்டு மூடுறது, இங்க சொல்லுறார்கள் உங்களோட கார்டன் இல்ல அடுத்த வீடு கார்டன் நம்ம செய்யுமா? ஆனா இங்க அந்த லூஸ் சாயிலும் இல்ல, சில இடங்கள்ல டைல்ஸ் போட்டிருப்பினும் கிராஸ் ஆயிருக்கும். சோ அப்படி இன்னொரு ஆச்சரியம் பாம்புண்டா படையும் நடங்குமென்றது. அப்கோர்ஸ் பூனை தன்னை விட பெரிய சைஸ் உள்ள பிராணிகளை பார்த்து பயப்படும். ஆனா நாங்க ஸ்ரீலங்கா கேட்கல, பாம்பு வந்தாலும் பூனை பாம்புக்கு பயப்படாது, அது அது அடிக்கும் பாவுக்கும். மேபி அதுக்கு தெரியாதாக்கும். சோ அப்படி இன்னொரு நாங்கள் இதை கேள்விப்பட்டிருக்கிறோம், பூனை குறுக்க போறேன். எனக்கு நான் ஒரு பூனை பிரியன். அப்ப சொல்லுவார்கள், ஐயோ இது எங்க இருந்து வந்தது தெரியல, பூனை மயிரை கொட்டினா பாவம் என்று சொல்லி. ஏதோ நான் பரவாயில்ல, எனக்கு பாவம் வந்தாலும் பரவாயில்ல சொல்லி, எனக்கு பூனையில சரியான பிரியம். அப்ப நான் பரவாயில்ல, அந்த பாவம் வந்தா நான் ஏற்றுக்கொள்றேன் சொல்லி. பூனை குறுக்க போனா நான் சொல்றது பூனைக்கு தான் பேட் லாக். என்ன எலி கிடைக்காது, மனிதர் நடமாட்டம் உள்ள இடத்துல எலி இருக்காது. அப்ப பூனைக்கு தான் அது பேட் லாக். அதுதான் நாங்கள் வேற மாதிரி எடுக்கிறோம் என்று சொல்லி. காக்கை உட்கார பணம் விடுகிற மாதிரி தான் பூனை குறுக்க போய்க்கல. உங்களுக்கு ஒரு விஷயம் சரி வர வந்தோன்னா அதையும் கனெக்ட் பண்ணி சொல்றது இல்லையா? அப்படித்தான் எனக்கு படுகின்றது. ஸோ எனிவே இதை போட்டு நீங்கள் பேசுறது மட்டுமில்லை, இந்த வீடியோவையும் காட்டினதுக்கு மற்ற தாள்களையும் தந்தவர்களுக்கும் மிக நன்றி. அடுத்த கனடாவிலிருந்து ஆனந்தி பாலதாசன் மாஸ்டர், நீங்க பேசுங்க. நன்றி ஸ்ரீ மாஸ்டர். அன்புள்ளங்களுக்கு இனிய வணக்கம். சூரி மாஸ்டர், இன்றைக்கு நீங்கள் அங்கே அவங்களோட உச்சத்தை தொட்டு விட்டீர்கள். உண்மையில் இந்த லரி இதை கேட்டை பற்றி காய்ச்சி உண்மையிலே எனக்கு இன்றைக்கு தான் தெரியும், இப்படி டவுனிங் ஸ்ட்ரீட்லேயே ஒரு கேட் இருக்குதுண்டு. அப்போ இந்த தளத்துக்கு வந்தபடியாக இப்படி விஷயங்களை கூட எல்லாம் இவ்வளவோ அறிகிறோம் என்ன. அப்போ அதில் போய் நோண்டி பார்த்து கொண்டிருக்கிறேன் என்னண்டு. உண்மையில் அதானா லாங்கஸ்ட் ரெசிடென்ட் இன் டவுனிங் ஸ்ட்ரீட். என்ற மெட்ட பிரைம் மினிஸ்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு போடிவிடும் என்ன. இவரில் 2011 இப்போ 15 வருஷமாக இருக்கிறாரு என்ன.
15 வருஷமா இருக்கிறார். வர்றாக்கில் அவர் தானே க்ரீட் பண்ணுறது, வீட்டுக்கு வராக்கில் டவுனிங் ஸ்ட்ரீட்டுக்கு வராக்கில் க்ரீட் பண்ணுறது, மெட்ட ஃபர்னிச்சர் எல்லாம் இது பண்ணுறது. அதான் அந்த எல்எல் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஆன்டிக் ஃபர்னிச்சர் எல்லாத்தையும் காப்பாற்றி வச்சுருக்கிறது அப்படி இப்படின்ட்டு. உண்மையில அந்த சொல்கிறவே இல்லை பிள்ளைகள் கொஞ்சம் இந்த இதான பிள்ளை பிறந்த ஒரு பணக்கார வீட்லேயோ ஒரு இதான பிள்ளை போன் வித் சில்வர் ஸ்பூன் உண்டு. அதை மாதிரி தான் எங்கள்கிட்ட எல்லாரையும் பிறந்திருக்கிறார் ஓல்டக்கு, போன் வித் சில்வர் ஸ்பூன். ஆண்டபடியாக தான் டவுனிங் ஸ்ட்ரீட்டில் இப்படி 15 வருஷமாக இருக்கிறார். இன்னும் கனாலம் இருக்கணும்ட்டு நாங்கள் எல்லாரும் பிரபஞ்சத்தை தான் கும்பிட வேணும். என்னடா இவருக்கு எவ்வளவு இதுண்டு. மேலே மட்ட சதா மாஸ்டர் சொன்ன மாதிரி பாருங்கோ, இந்த நீங்கள் இந்த டாபிக் கதைக்கிறீங்க நாளண்டைக்கு 5th அண்டைக்கு வெனிஸ்டே என்ன இந்த பிரபஞ்சம் அப்படித்தான் நான் அந்த டாபிக்ஸை கவனிக்கிறேன், இடக்கடை கனெக்ட் பண்ணி கொண்டு வரும் அப்படின்ட்டு. அது அப்படித்தான் வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸ்ரீ மாஸ்டருக்கு தான் நன்றி ஏன் சொல்ல வேணும், வேண்ட ஒரு நல்ல டாபிக் எடுத்து கொடுத்துருக்குறீங்க. மற்றது எனக்கு இன்றைக்கு தான் இதை போய் இது ஒரு புது டாபிக்ன்றபடியாக போய் எல்லாம் பார்த்து கூகுள் பண்ணி எவ்வளவோ அறியக்கூடியதாக இருக்குது. மிகவும் நல்லா இருந்த சூரி மாஸ்டர். அடுத்த முறையும் ஒரு இப்படித்தான் உண்டு, ஒரு நல்ல வாழக்கூடிய ஒரு அனிமலை எடுத்துக்கொண்டு வந்து கதைங்கோ. மிகவும் நன்றி. வணக்கம். வணக்கம் 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 சூரி மாஸ்டர். வணக்கம் சூரி மாஸ்டர். நீங்க இந்த டாபிக் கொண்டு வந்து அவவே வந்துட்டா கதைக்கிறதுக்கு. தனலட்சுமி அம்மா நீங்க பேசுங்க, முதல் தரம் பாருங்க கதைக்கிறதுக்கு பேசுங்க. எங்கட கடையிலயும் ஒரு பூனை, எங்கட மகன் கடையிலயும் ஒரு பூனை இருக்குது. அவர் போய் ஒரு பெண் பூனையை கூட்டிக்கொண்டு வந்துட்டார். கூட்டிக்கொண்டு வந்து வச்சிருந்து அது இப்ப குட்டி போட்டு கணக்க நிக்குது. கடைக்கு வர்றாக்குல அந்த குட்டியை ஒன்றா தங்களுக்கு தெரிய சொல்லி பண்ணி கொண்டு போயிருக்கணும். மிச்சமா இருக்கிற குட்டிகள் அது 6 குட்டி அப்படி போடும், ஒரு குட்டியே சாப்பிட்டுரும் உடனே. அப்ப 6 குட்டி அப்படி போடும். அப்ப வந்து அதை எல்லா குட்டியும் என்ன செய்யறதுன்றது ஆக்கள் கொண்டு போன அப்புறம் மிச்ச குட்டியை அந்த வளர்க்குற காப்பகத்துக்கு கொண்டு கொடுக்குறது. எல்லாத்தையும் வச்சு என்ன செய்யறது, அது பூனை சாப்பாடு தான் போடுறது. ஆனா ஒரு இடத்துல மண் குவிச்சு விட்டுருக்கு, அந்த மண்ணில தான் போய் அவ காக்கா இருக்கணும், எல்லா இடமும் இருக்க மாட்டான். கல்லும் விக்குதம்மா, கல்லு கல்லுகளும் விக்குது. ஆனா இவன் மண் வேண்டி ஒரு பேக் மண் அதுல கொட்டி விட்டா அதைத்தான் அப்படியே தோண்டி போட்டு இருந்து மூடி போட்டு பெறவினோம். அப்படித்தான் நம்ம செய்யணும். வேறு இடங்கள்ல காக்கா இருக்க மாட்டேன். அப்ப துப்புரவா இருக்கும். வெளி பிடிக்கிறதுக்காண்டி கடையில வச்சிருக்கணும். விளையாடி கடையில இருக்கிற எல்லாம் அடிச்சிடும். இப்ப அங்க ஒன்றும் எலி வார இல்லை, இந்த பூனை இருக்கிறதால எலி வார இல்லை. ஆனா இவ வளர்த்த பூனை அது சாப்பிட்டு இப்ப படத்துல எல்லாம் நித்திர உள்ள மான் பூனை, இந்த பெண் பூனை தான் நல்லா எலி பிடிக்குமா, அந்த வந்து வைக்கிற பெண் பூனை. அப்ப வைக்காத விட விருப்பம் இல்லை, பின் 2 வச்சிருக்கணும். கடையில நிக்குது. அதுதான் உங்களுக்கு சொல்லணும். அதுக்கு கிஷோ பேர், அது கிஷோ கிஷோ, அந்த பூனைக்கு பேரு கிஷோ. என்ன பேர் மகனிட்ட கேட்டு சொன்ன கிஷோ அம்மா. கிஷோண்டு விட்டா உடனே வரும், ஓடி வந்து காலுக்கு நிக்கும். பசிச்சா மியாமியாண்டு கத்தும், உடனே சாப்பாடு கொண்டு வச்சு தண்ணியும் வச்சா சாப்பிட்டுட்டு இருக்கும். நன்றி உள்ளதுகள் பூனைகள், நன்றி உள்ள சாமான். ஆனா அவருடன் போகாது. எங்கால பக்கத்து விட்டு பூனையோட எங்கேயோ போய்தான் ஒரு பொண்ணு பூனையை கொண்டு வந்திருக்கொழிய மற்றும் சில வேற பூனைகள் இங்க வந்தா கடிக்கும். வேற பூனைகள் தன்னிட்ட இந்த பஞ்சாயத்து வரியணும் வந்து கடிச்சு அவைய அனுப்பி போடும், சண்டை போட்டு அனுப்பி போடும். அப்படி இருக்கிறதா உங்களுக்கு சொல்லுவோம். நன்றி சூரிய மாஸ்டர். சிட்டில இருந்து வசந்தராஜ் மாஸ்டர் நீங்க பேசுங்க. நன்றி, வணக்கம். சவரட்னம் அவர்களுக்கு பூனைகளின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்று சொன்னால் இன்டர்நேஷனல் உலகத்திலே இருக்கிற முழு பூனைகளும் உங்களுக்கு நன்றி சொல்லுகின்றன. என்று சொன்னால் நீங்கள் பூனைகளுடைய சிறப்பை பற்றி எடுத்து கூறியிருக்கிறீர்கள். மேலே பாராட்ட வேண்டிய விஷயம். எனக்கு இந்த திருவானந்த வாரியார் வந்து இப்ப பஞ்சாயத்து ஐயா சொன்னபோது நிறைய பற்றி சொன்னேன். திருவானந்த வாரியார் ஒரு கதையோடு சொல்லியிருக்கிறார். வந்து மிருகக்காட்சி சாலையில வந்து எல்லா மிருகங்களும் இருக்க, நிறைய மட்டும் வச்சிருக்கிறேன். மற்ற பிராணிகள் எல்லாத்துக்கும் ட்ரைனிங் கொடுத்தால் சொல்வழி கேட்டு, எவ்வளவுதான் பிரச்சனைக்குரிய பிராணிகளா இருந்தாலும் சொல்வழி கேட்டு அதன்படி நடக்குமா. நரி வந்து அப்படி நடக்காதான். அதனால நிறைய வந்து முடிஞ்ச அளவுக்கு மிருகக்காட்சி சாலையில வச்சிருக்கல, அதுக்கு ட்ரைனிங் கொடுத்தால் மனுஷனை தண்ட வழியில மாத்தி போடுவான் நரி. மற்ற மிருகங்கள் எல்லாம் வந்து மனுஷன் சொல்றதை கேட்டு செய்யும், இந்த நரி மட்டும் அப்படி சொல்வழி கேட்டு செய்யாது. அது தந்திரம் உள்ளதான். அது வந்து மனுஷனையே மாத்தி போடுமா தண்ட வழியில. தந்திரமான நரி. நீங்கள் அதிகமா உங்களுக்கு தெரியும், உலகத்திலேயே சில தந்திரமான மனிதர்களை பற்றி நரிக்குத்தான் ஒப்புக்கொள்றது.
ஒத்துக்கொள்றது. அதாவது எங்கிட்ட ஸ்ரீலங்கால ஜிஆர் ஜீவத்தினாவே நறுக்கி சொல்றது. இப்போ ரணில் விக்ரமசிங்காவின் கிட்டத்தட்ட. அப்ப ஏன்னு சொன்னால் அதுல வந்து தங்கட பக்கத்துக்கு வந்து இழுத்து கொண்டு எங்களே தங்கட பக்கத்துக்கு கொண்டு போடுங்க மாத்தி. ஆனா மட்டும் வந்து ஆனால் உண்மையிலே வந்து எங்கட வீட்டு ஒரு பூனை ஒன்று வந்திருக்குது. இப்போ ஒரு கிட்டத்தட்ட 1 மாசமா வந்திருக்குது ஒரு பூனை. பக்கத்து வீட்டு பூனை தான். ஜாட்டு பூனை பக்கத்து வீட ஒன்றும் தெரியாது. நான் அதுக்கு கூப்பிட்டு முந்தின நாள் கூப்பிட்டு உண்மையா ஒரு சாப்பாடு கொடுத்து நான் வந்து அது கண்டோன்னு இப்பதான் கத்தும். ஏன்னு தெரியாது என்ன கூப்பிட்டு சாப்பாடு ஏன்னு சொன்னா அது சொன்னேன். நான் உனக்கு நன்றியா இருக்கிறேன். நீ எங்கட வீட்டுல இந்த 2 எலிய காணியில நீ வந்து எங்கேயோ இருந்த நீ வந்து எனக்காக வந்து இந்த ஒரு சேவையை செய்துட்டு போறேன். உனக்கு நான் ஒன்றும் பே பண்ண முடியாது. நீ உனக்கு காசு கொடுத்தாலும் நீ ஒன்றும் செய்ய முடியாதுன்னு கூப்பிட்டு அவருக்கு சாப்பாடு கொடுத்தேன். கொஞ்ச நேரம் மணந்து பார்த்து போட்டு அந்த சாப்பிட்டு போட்டு இப்ப என்ன கண்டா ஓடி வந்து காலில் வந்து சுத்தி கொண்டு நிற்குது. அப்ப என்னன்னு சொன்னால் இந்த பூனைக்கு வந்து ஏதோ ஒரு இந்த ஒவ்வொரு மிருகத்துக்கும் கடவுளால இயற்கையா கொடுக்கப்பட்ட பெரிய ஒரு பக்குவம் தான் உண்மையில. உண்மையில வந்து இப்ப மனுஷருக்கு கூடயே நாங்கள் இவ்வளவுதான் செய்தாலும் என்னதாலும் அந்த நன்றித்தன்மை வந்து மனுஷனுக்கு இல்லை. நன்றித்தன்மை மன்னிக்கிற பக்குவங்கள் இதில் இருந்தால் மனுஷன் வந்து அவன் பெரிய மகானாக மாறிடுவான். ஆனா அந்த நாய்க்கு வந்து நன்றி இருக்கு, பூனைக்கும் நன்றி இருக்கு மாதிரி தான் தெரியுது. அது வந்து இப்ப வந்து என்ன கண்டாலே வந்து நான் அதுக்கு உண்மையா சொன்னேன். அதுக்கு கனவா பார்த்தது இந்த முகத்தை. நீ எனக்கு நல்ல ஒரு சேவை ஒன்று செய்யற 2 எலியடி பிடிச்சிருக்கிற என் மலவை கொஞ்சம் நீட்டா வச்சிருக்கிறேன் வாண்டு கூப்பிட்டு முந்தின நாள் ஒரு சாப்பாடு கொடுத்தேன். இருக்கிற மீன் முழுகளை சாப்பிட்றவங்க இல்லை சேர்த்து வச்சு போட்டு சாப்பாடு கொடுத்தேன். அது வந்து கொஞ்சம் மணந்து போட்டு சாப்பிட்டேன். இது நான் சொல்ல வேண்டிய உண்மையான பூனையை பற்றி நான் சொல்ற வேண்டிய ஒரு சாட்சியம். ஆனா மட்டும் உண்மையில உலகத்துக்கு வந்து பூனையை பற்றி எங்களுக்கு தெரிய வச்சதுக்கு சவர்ணம் அவர்களுக்கு எனக்கு நன்றியை சொல்லுறேன். மிகவும் சந்தோஷம். இதுல நாங்கள் வந்து ஒவ்வொரு மிருகத்துக்கும் கடவுள் எவ்வளவு சக்தியில கொடுத்திருக்கிறார், எவ்வளவு இந்த படைப்பின் மகத்துவத்தை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டியதா இருக்கிறது. நாங்கள் உண்மையிலே மிகவும் பாராட்ட வேண்டியது. நன்றி வணக்கம். நன்றி. நன்றி. அடுத்ததாக ஞானா ஜோகராஜா மாஸ்டர் ரெட் பிரிட்ஜ்ல இருந்து பேசுறோம். எல்லோருக்கும் வணக்கம். நான் வீடியோல வர முடியாமல் இருக்கிறதுக்கு மன்னிக்கவும். சூரி மாஸ்டருக்கு இன்றைக்கு ஒரு நன்றி சொல்ல வேணும். ஏனென்றால் சூரி மாஸ்டர் சொன்ன கதைக்கு இந்த வீடியோவிலேயே 22 பேர் ஓபன் பண்ணி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். மற்றும்படி முழு பேரும் ஓபன் பண்ணி கேட்டுக்கொண்டிருக்கிறது வேலை கூடாது. மற்றது இந்த நாட்டுல கருத்த பூனை கார் ஓடிக்கொண்டு போகைக்குள்ள குறுக்க போனாலே சில ஆட்கள் காரை திருப்பி இன்னொரு ஜேர்னியை மாற்றி போட்டுதான் முந்தி வாரதாக நான் இங்க இங்கிலாந்துக்கு வந்த புதுசுல கேள்விப்பட்டேன். நான் நான் கம்யூனிட்டியில வேலை செய்யக்குள்ள ஒரு யங்ஸ்டர்ஸ் ட்ரக் அடிக்ட் யூனிட்டுக்கு வேலை செய்வேன். நான் அங்கே ஒரு பூனை அப்படி வந்திருக்கக்குள்ள அங்கே இந்த யங் ஆட்கள் பிள்ளைகள் தானே எல்லாரும் தூக்கி வளர்த்து சாப்பாடு போட்டு தென்னைக்குள்ள அங்க கனகாலமா வந்து ட்ரக் அடிக்ட் வந்து சொன்னா 3 to 6 months இருப்பினோம். ஆனா அந்த நேரத்துல இருந்த அந்த பூனை வந்த பிறகு அங்க இருந்த பேஷண்ட்ஸ் தங்களுக்குள்ளேயே யங்ஸ்டர்ஸ் சண்டை பிடிக்காம கம்யூனிகேட் பண்ணி சந்தோஷமாக இருந்து அப்படி இருக்க சைக்காலஜிஸ்ட் வந்து கலைச்ச பொழுதே சொன்னா பூனை வந்த பிறகு இந்த யங் பேஷண்ட்ஸ்ல வித்தியாசங்கள் இருக்கிறத கண்டதாக. அதை பற்றி ஒரு ரிசர்ச் செய்து ரோச்ஃபோர்ட் ஹாஸ்பிட்டல்ல ஒரு அங்க ஹாஸ்பிட்டல்லயே ஒரு புத்தகம் வச்சிருக்கலாம். இந்த பூனை வந்த பிறகு இந்த பிள்ளைகளின் கணக்கு சேஞ்சஸ் வந்ததுன்னு சொல்லி அதைத்தான் நான் இதுல முக்கியமாக சொல்லுவோம் யோசித்தேன். சில அனிமல்களை வளர்க்கறதால வீட்டிலேயே சந்தோஷங்கள் கூடுறது, கம்யூனிகேஷன்ஸ்ல ஆட்களுக்குள்ள வர்றதாமன்னு சொல்லி. தேங்க்யூ சூரி மாஸ்டர். இந்த முறை பேர் எல்லாம் ஓபன் பண்ணி கேட்டுக்கொண்டிருக்கீங்க உங்களோட கதைகளை பாத்தீங்களே, நீங்களே பாருங்க சூரி மாஸ்டர். நன்றி நன்றி. சந்தோஷமாக இருந்தது இன்றைக்கு நீங்க அதை கொண்டு வந்தது. எனக்கும் இதை கலைக்கக்கூடியதா இருந்தது இன்றைக்கு. தேங்க்யூ. சரி மாஸ்டருக்கு நன்றி சொல்லுங்க. சூரிய மாஸ்டருக்கு நன்றி. மீண்டும் நான் வருகிறேன். எங்கட யாழ்ப்பாணத்துல எங்க தங்கச்சி வீட்டையும் இருக்குது பூனை. அந்த பூனை இருக்கிறதால இப்ப எலியே இல்லையா அங்கட உள்ள. முந்தி எலி தொல்லை தாங்கலாம். இப்ப அது பாம்பையும் பிடிச்சி சாக்காட்டுதான். சின்ன பாம்புகள் வந்தா உடனே பிடிச்சி அடிச்சு சாக்காட்டி சாப்பிடாதான் அடிச்சு சாக்காட்டி போடுமா. பக்கத்து வீட்டுல போய் 2-3 பாம்பு சாக்காட்டி இருக்குது நம்மங்கட பூனை போய் அடுத்த வீட்டுல. அது அண்டைக்கு வச்சோம் உங்க பூனை வந்து எங்கட வீட்டுல 3 பாம்பு சாக்காட்டி இருக்குது. அடுத்த வீட்டுல இருந்து எங்களை வீட்டை துப்புரவாக இங்க வந்துருக்கு பாம்பு. அங்கால வீட்டை துப்புரவாக அங்கால வீடு துப்புரவாக அவைய வீட இருந்த பாம்பு எல்லாம் வேண்ட விட போயிருக்கு. அப்ப அந்த பூனை தான் அடிச்சு ஓண்டா எல்லாத்தையும் சாக்காடினதான் நல்ல பூனை வளர்க்குறீங்க நீங்கள் சொல்லி
ஆசுகளுமா நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூம்மா. தமயந்தி சிங்காரவடி நினைக்கிறேன். சரி, நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். சூரி மாஸ்டர் மிகவும் நன்றாக இருந்தது உங்களோட பூனை கதை. எனக்கு ஒன்றுதான் தெரிஞ்சது, டவுனிங் ஸ்ட்ரீட்ல பூனை இருக்குதுன்னு தான் நானும் அறிஞனா. அதுல இருந்து எல்லார கதைகளையும் பூனையை பற்றி சொன்ன கதைகள் எல்லாத்தையும் கேட்டு மிகவும் சந்தோஷமா இருக்கு எனக்கு. அப்ப நீங்க கொண்டு வேண்டி வளருங்க. வேண்டி வளர்க்கிறான் எனக்கு அவ்வளவு இல்லை என்றாலும் பூனை மிகவும் நல்ல பிராணி தான். அது நன்றியுள்ள பிராணி, இந்த நாய் மாதிரி. செல்ல பிராணி ஓகே, செல்ல பிராணி. அதனால அது நல்ல ஒரு பிராணி. இன்றைக்கு கணக்க விஷயங்கள் அறிஞன். பூனை, அந்த டவுனிங் ஸ்ட்ரீட்ல உள்ள பூனையை பற்றி எல்லாம் அறிஞன். மிகவும் நன்றி. நன்றி, வணக்கம். எல்லோரும் சொல்லிவிட்டார்கள். வணக்கம் மாஸ்டர். ராஜேஷ் சிதம் மாஸ்டர், நீங்க பேசுங்க. தேங்க்யூ கந்தராஜா மாஸ்டர். எல்லோருக்கும் வணக்கம். சூரி மாஸ்டர் நல்லொரு டாபிக்கை கொண்டு எங்கள் எல்லாரையும் சந்தோஷப்படுத்தினீங்கள். இரவில் படுக்க போறதுக்கு கூட இப்படி சந்தோஷமாக சிரிச்சு நல்ல கதைகளை கேட்டு போய் படுக்கைகள் மிக honestly சும்மா சண்டை பிடிச்சு ஆகி பண்ணி கொண்டு இருக்காமல் இப்படியான கதைகளை கேட்டு சிரிச்சு கொண்டுட்டு போய் படுக்கைகள் எல்லாம் அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். கடவுளையும் கும்பிட்டுட்டு படுக்கைகள் அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். எனவே இப்படியே திரும்பவும் நீங்கள் நல்ல ஒரு டாபிக்கை கொண்டு சுரேஷ்கந்தராஜா மாஸ்டருடைய உதவியோட எங்களுக்கு தாருங்கள் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி சூரி மாஸ்டர். தேங்க்யூ. நன்றி. அடுத்தாக பாபு மாஸ்டர், நீங்க பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் ராத மாஸ்டர் சொன்ன கதையில இருந்து இன்னும் ஒரு சுவாரஸ்யமாக அதை தொடர விரும்புகின்றேன். என்னென்றால் அந்த போக்கால எறிஞ்சவர் தானே கேபினட் மினிஸ்டர்ஸ் ஒரு டின்னர் நடந்ததுல போக்கால எறிஞ்சவர் தானே. எறிஞ்ச அப்புறம் என்ன நடந்ததுன்னா, இங்க இருக்கிற டேப்லாய்ட் விடுவாங்களோ என்ன செய்தாங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் பேஜ்லயே போட்டுட்டாங்க, இவருக்கு கேட்ல விருப்பம் இல்லை, இவர் இந்த லரியில விருப்பம் இல்லை என்று கணக்க எல்லா டேப்லாய்ட் பேப்பரும் எழுத துவங்கிட்டு. அதை விட முக்கியமான விஷயம் என்னென்றா, இந்த லாட்ப்ரோக்ஸ் பெட்டிங் ஷாப் இருக்கல்லோ, அவங்க பெட் பண்ணிட்டாங்க. இவர் யாரு, கேமரன் இந்த நாய இந்த பூனைய அவர் டவுனிங் ஸ்ட்ரீட்ல இருந்து அகற்ற போறார் என்றதுக்கு அதுக்கு ஒரு பெட்டிங் ரேட்டும் போட்டு ஓட்ஸும் போட்டு ஏதோ 7-1 whatever எல்லாரும் பெட்டிங் செய்தார்கள். இந்த இவரை அனுப்புவார். இந்த மாதிரி இந்த பொலிட்டிஷியன்ஸ் விளையாட்டு. இந்த பூனை ஒரு பாவம், அதுக்கு சம்பளமும் இல்லையாங்க டவுனிங் ஸ்ட்ரீட்ல. இட் இஸ் சீஃப் மவுஸ் இந்த கேபினட் ஆஃபீஸ்ல. ஆனா அவருக்கு சம்பளம் ஒன்றும் கிடையாது. அவருக்கு கொடுக்குற சாப்பாட்டுக்கு கொடுக்குற காசு எங்கே இருந்து வருதுன்னு சொன்னால் கவர்மெண்ட்ல இருந்து இல்லை, நாங்கள் பே பண்ண இல்லை, டேக்ஸ் பேசுற மணியில இருந்து இல்லை. அது வாரதவளவும் டவுனிங் ஸ்ட்ரீட்ல வேலை செய்யற ஸ்டாஃப் they contribute the money for his food. பாத்தீங்களோ சரியோ இந்த பொலிட்டிஷியன் விளையாட்டு அதெல்லாம் போக முதலாவது அந்த மாஸ்டர் கேட்டதுக்கு இது முதல் அவர் பிடிச்ச 2011ஆம் ஆண்டு தான் இங்க வந்தவர். லரி பெட்டசி ஹோம்ல இருந்து 4 வயதுல இருக்க வந்தவர். முதலாம் வருஷமே பிடிச்சிட்டாரு அந்த மாசம். 2011ஆம் ஆண்டு அது ரெக்கார்ட்ல இருக்கு. முதல் பிடித்த எலி 1911ஆம் ஆண்டு 2011ஆம் ஆண்டு கணக்கு ரெக்கார்டிங் இருக்கு. வெரி இன்ட்ரெஸ்டிங்கான இருக்கு. நீங்க இந்த தலையங்கத்தை போட்டா பிறகுதான் இதை போய் பார்த்து படிச்சு இதை பற்றி அறிய வேண்டும் சொல்லி எனக்கு வந்தது. நிறைய விஷயங்கள் இருக்கு, எல்லாரும் போய் பாருங்க, எல்லா விஷயங்களும் இருக்கிறது. இதை விட நான் கரைக்க சொல்லவில்லை. சுரேஷ்கந்தராஜா தலைகேத்து எடுத்ததுக்கு சூரி மாஸ்டர் எடுத்த கேட்டுக்கு நீங்கள் அதுக்கு டவுனிங் ஸ்ட்ரீட் சீஃப் மாஸ்டர் கொடுத்த தலைப்பை கொடுத்து இதை ஏதாவது என்ஹான்ஸ் பண்ணி இருக்கிறீர்கள். சூரி மாஸ்டர் எப்போன்னு சொல்லும் பொழுது கதை 15 நிமிடம் பேசிவிட்டால் இப்படி பாருங்க, இவ்வளவு 45-50 நிமிஷம் இவ்வளவு பேரையும் நீங்கள் கருத்து சொல்றதுக்கு இங்கே அழைத்திருக்கிறீர்கள். அதுதான் உங்களுடைய திறமையான ஒரு பேச்சாளர். நீங்கள் தகுதியான ஆளை தந்திருக்கிறார் ஸ்ரீ மாஸ்டர். அவர் முதல் சொல்லியிருந்தார் தகுதியான ஆள் இவர்தான் என்று. அது தகுதி நீங்கள் தான். அதுக்கு மாற்று கருத்து இல்லை. நன்றி, அனைவருக்கும் வணக்கம். நன்றி. நன்றி. நான் சில அறிவித்தலை சொன்ன பிறகு டாக்டர் நவரத்னம் அவர்கள் பேசுவார்கள்.
அதாவது நாளைக்கு காலமே 8:45க்கு தியானம் தொடங்குகின்றது. இந்த 9 மணிக்கு சத்குணராஜன் அவர்கள் லைகா சென்டர்ல இருந்து வார்ம் அப் எக்ஸசைசஸ் ஃபார் யோகா அண்ட் டாய்ச்சி. வேற நாங்கள் லைக்காவில் மீட் பண்ணால் துவக்கம் வேறு அருமையான ஒரு யோகா பயிற்சியாளர் வரையறுட்டி மகிழ்ச்சி. இப்போ இந்த 10 மணிக்கு தியானம். 11 மணிக்கு என் ரமேஷ் அவர்கள் வைகரை சங்கமம் ஆதரவில் அருமையான ஒரு பேச்சை பேச வருகிறார்கள். இந்த ஈவினிங் 7:30க்கு தியானம். 8 மணிக்கு ராதே சிவஞானம் மாஸ்டர் அவர்கள் மக்களாட்சியின் தலைமை பண்புகள் என்ற தலைப்பில் பேசுகிறார். நிச்சயமாக திருக்குறள் இதுக்குள்ள வரும்னு நினைக்கின்றேன். அதே போல டியூஸ்டேயும் ஷேர் எக்ஸசைஸ். இந்த அந்தமான் கிருஷ்ணமூர்த்தியுடைய நிலநடுக்கங்கள், அறிவியல், பொறியியல் மற்றும் உயிர்களை காப்பது எப்படி. இவர் எந்த தலைப்பு கொடுத்தாலும் பேசக்கூடிய அந்தமான் கிருஷ்ணமூர்த்தி. உடனே அவர் சந்தோஷமாக ஏற்றிருந்தார். அதே போல டியூஸ்டே வழக்கமாக நடைபெற இருக்கிறது. மேற்றும் நீங்கள் எல்லாரும் கேட்டுக்கொண்டிருந்தீங்க அடுத்த முறை என்ன பேச போகிற. அடுத்த முறைக்கு செலெக்ஷனே முடிஞ்சது, போஸ்டரும் எல்லாம் செய்தாச்சு. சூரிய மாஸ்டர் சண்டே 13 செப்டம்பர் 7:30 PM. அவர் பேசுகின்ற தலைப்பு மிக அருமையான தலைப்பு, வேதாளமும் முருக்க மரமும். இந்த ஐடியாவை எடுத்தது டாக்டர் நவரத்னத்தினுடைய மெசேஜ் ஒன்று எங்கேயோ பார்த்தினான். ஆனால் அந்த வேதாள முருக்க மரையும் ஒரு கூடாத விஷயத்துக்கு தான் சொல்லி நம்ம இருக்கா. அது நல்ல விஷயத்தை பற்றி தான் இவர் கதைப்பார். டாக்டர் நவரத்னம் அது என்னத்துக்கு அதை எடுத்து நீங்கள் சொன்னா நல்லா இருக்கும். அது எங்கேயோ ஒரு மெசேஜில் வாய்ச்சதாக இருக்கின்றது. அதே ஒருக்கா சொல்லுங்க, அது எதுக்கு பாவிக்கிறது. அது வேதாளம் மேலேனா முருக்க மரம் விழுந்துடும். அப்படி இருக்க அது நெடுகளும் நாங்கள் நெடுங்காலமாக அதை யூஸ் பண்ணி கொண்டு வாரோம். அதே எனக்கு விளங்குகிறது. அதையும் சொன்னா நல்லா இருக்கும்னு சொல்லி உங்களோட கருத்தையும் சொல்லி இதுக்கும் ஒரு கருத்தையும் சொல்லுங்க. நன்றி. திரும்பவும் அழைத்ததுக்கு நன்றி. ஊரில் பிரன்போர்டில் பூனை சாப்பாட்டுக்கு ஒரு கடை இருக்கு. அந்த கடையில் வேற ஒன்றும் விற்கிறேன் இல்லை, பூனைக்குரிய சாப்பாடுகள். அதுவும் பூனை குளிக்க பார்த்து அதை சுத்தப்படுத்துறதுக்கு ஒரு கடை இருக்கு. அதை விட இந்த பிரித்தானியாவில் இந்த செல்ல பிராணிகளுக்கு நல்ல வரவேற்பு இருப்பது விளங்குறது. வெட்டரி அவைக்கு வருத்தம் வந்தால் NHS இல்லை, பிரைவேட்ல தான் கொண்டே காட்டணும். அதுவும் சரியான விலை. இந்த நாட்டில் டாக்டர்ஸிலும் பார்க்க வெட்டரி சர்ஜன் தான் கூட உழைக்கிறது. டாக்டர்ஸுக்கு சம்பளம் அல்லது பிரைவேட் இருந்தாலும் குறைவு தான். ஆனால் இந்த செல்ல பிராணிகளுக்கு பார்க்குற வெட்டரி சர்ஜன்ஸ் நல்ல வசதியாகவும் உழைக்கிறார்கள் என்று எனக்கு தெரியும். சில நண்பர்கள் வெட்டரி சர்ஜன்ஸ் வீடுகளில் ஸ்விம்மிங் பூல் எல்லாம் இருப்பினும் நல்ல நல்ல வசதியாக இருக்கிறார்கள். இந்த செய்தியை கூறத்தான் திரும்பி வந்தேன். இந்த வேதாளம் இருக்க அது என்ன ஞாபகம் இல்லை, எப்போ அனுப்பினு யோசிச்சு சொல்றோம். நன்றி. நன்றி நன்றி. டாக்டர் சதா மாஸ்டர் நீங்க பேசலாம். நான் உங்கள்ட்ட ஒரு பெர்மிஷன் கேட்கறதுக்கு, நான் ரெக்கார்டிங்கை நிப்பாட்டிட்டு யூடியூப்ல ஒரு சின்ன ஒரு 1 minute அல்லது 2 minutes நிப்பாட்டுறேன். நான் சொன்ன கதை இன்ற பூனை ஒருக்கா பாக்குறதுக்கு. போடுங்க. அதான் நான் இப்ப ரெக்கார்டிங்கை நிப்பாட்டுறேன். நல்ல ஒரு கதை அது.